Hi everyone, BEEE Basics Electrical Electronics Engineering இந்த சப்ஜெக்டில் அனானிவர்சிட்டி கொஷின் பேப்பருடைய சொல்யூஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு யூனிட் 1. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு அனானிவர்சிட்டியில் கேட்ட சில கொஷின்ஸ் வந்து ரிலேட்டட் டு த மெஷ் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்க்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் ரிலேட்டடாக என்ன கொஷின் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2022 கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ வந்து போடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கொஷினை பார்க்கும்போது ஹவு டு சால்வ் அப்படின்றது தான் ஸோஃபார் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணுறேன். இதே எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது சில வேர்டிங்ஸு, சில சென்டென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன், இதெல்லாம் கொஞ்சம் வேர்டிங்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஷனுக்கு போகலாம். ஸோ 13 மார்க்ஸ்ன்னு இருக்கனால 11th கொஷனில் ஒன்லி ஏ அப்படின்ற ஒரு சாய்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். ஸோ இந்த நியூமரிக்கல்லையும் என்ன மெத்தட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சில கொஷனில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபைன் பண்ணணும், என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு சர்க்கியூட் டயக்ராம்லாம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் யூஸ் த மெத்தட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே என்ன மெத்தட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டை சால்வ் பண்ணணும். எந்த மாதிரி சால்வ் பண்ணணும், இல்லை என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதான் டிட்டர்மைன் த கரண்ட். ஸோ கரண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அஸ் யூஷுவல். அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கரண்ட் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம். ஸோ நியூவாக என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட வேண்டாம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா வோல்டேஜ், தட் இஸ் வி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஈச் ரெசிஸ்டர்ஸ்னால் எல்லா ரெசிஸ்டர்ஸ்லையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கிவன் சர்க்கியூட்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டருடைய கரண்ட் அண்ட் தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, த பேட்ரி ஹேஸ் 9 வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் சர்க்கியூட் கரண்ட் சோர்ஸ் வந்து 5 ஆம்பியர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினை பார்க்கும்போது ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமோ, ரொம்ப டைம் எடுக்குமோன்னு இருக்கும். கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் எப்படின்றது ஒரு வீடியோவில் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதில் வந்து கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தான், அது பார்க்க தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸி. ஸோ அப்படி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சர்க்கியூட் டயக்ராம் அஸ் யூஷுவல் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து என்னன்றதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு எம்டியாக பேட்ரி சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் அனதர் ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சிம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது ஏரோ மார்க் மாதிரி இது உள்ள இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சிம்பிளை இப்படி கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே பேட்ரி சிம்பிளையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட வேல்யூ வந்து கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க, அதை டைரெக்டாக எழுதலாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு வரி பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ 90 வோல்ட்டு நம்ம இங்கே போட்டுடுறோம். கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பேட்ரி ஹாஸ் 90 வோல்ட் அண்ட் கரண்ட் சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5 ஆம்பியர்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இது இப்போ நமக்கு பார்க்கும்போது நார்மலாக இருக்கும். ஆனாலுமே நமக்கு இது கொஞ்சம் நியூ தான். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பேட்ரி போட்டு தான் சால்வ் பண்ணோம். இது என்ன புதுசாக கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு சின்ன சேஞ்ச் இன் கான்செப்ட் தான். அதாவது இந்த கான்செப்ட் பேர் சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? சூப்பர் மெஷ். ஓகே, இந்த சூப்பர் மெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம அஸ் யூஷுவல் இது ஃபஸ்ட்டு பாக்ஸுன்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆனதுனால இது ஒரு லூப் இல்லைன்னா மெஷ்னு சொல்லலாம். இது ஒரு மெஷ், இது ஒரு மெஷ்.
ஸோ இந்த மெஷ்ஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெஷ்ஷில் வந்து I1ன்ற கரண்ட் இருக்குது, செகண்ட் மெஷ்ஷில் வந்து I2ன்ற கரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ I2ன்ற கரண்ட் இருக்குது. ஆனால் இந்த லூப்பில் இல்லை மெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் சோர்ஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த கரண்ட் சோர்ஸ் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் வந்து சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி காண்ட் அப்ளை கேவிஎலை அப்ளை பண்ண முடியாது. எங்கள் லூப் 2ல் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஒய் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். ஏன்னா கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது தட் இஸ் கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் அப்படின்றதுனா நீங்கள் எப்படி கரண்ட் சோர்ஸில் வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆயிருக்கா இல்லை வோல்டேஜ் ரைஸ் ஆயிருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால தான் நம்ம என்ன பண்ண முடியாது, கேவிஎல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இது ஒன்றும் இல்லை, I2ன்ற கரண்ட் வந்து இந்த பிரான்ச்குள்ளே ஃப்ளோ இந்த லூப்குள்ளே ஃப்ளோ ஆகுதா? அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம இப்படி கிளாக் வைஸ் போட்டாலே அதுக்கு என்ன மீனிங்? இப்படி டக்குன்னு ஒரு ஏரோ மார்க் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஏரோ போடுங்க. ஸோ இப்படியே வரும் இந்த கரண்ட்டு இப்படியே வரும். ஓகே, இப்படி தென் அகெயின் இப்படி இந்த I2ன்ற கரண்ட். ஸோ I2ன்ற கரண்ட் தானே இங்கே ஃப்ளோ ஆகுது. இங்கே கரண்ட் சோர்ஸாக என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5 ஆம்பியர். அப்படின்னா என்ன மீனிங்னா I2 = தான் 5. ஆனால் அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றது எப்படின்னா I2ன்ற நான் அசியூம் பண்ண கரண்ட் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்படியே பாருங்கள். ஸோ இப்படி தானே ஃப்ளோ ஆகுது. ஆனால் கரண்ட் சோர்ஸ் வந்து இப்படி டைரெக்ஷனில் இருக்குது. அப்போனா என்ன என்னோட ஆன்சர் அப்படின்றத நான் நோட்டீஸ் பண்ணோம். தட் இஸ் நத்திங் பட் என்னுடைய I2 = what? -5 ஆம்பியர். இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா? நம்ம என்னன்னே சால்வ் பண்ணாமல் ஈக்குவேஷன் போட்டு கேல்சி எதுவுமே எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக I2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கரண்ட் சோர்ஸ் சூப்பர் மெஷ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ I2 ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ இந்த ஒரு லூப்பை மட்டும் நான் ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த I2வை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னுடைய ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அஸ் யூஷுவல் வந்து நம்ம ஒரு சர்க்யூட்டை பார்த்தோன்னா லூப் கரண்ட்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் பொலாரிட்டிலாம் மார்க் பண்ணுவோம். ஸோ நம்ம பொலாரிட்டி மார்க் பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டோம். இட்ஸ் ஓகே, நம்ம திரும்பவும் பண்ணலாம். ஸோ இந்த லூப் கரண்ட் கிளாக் வைஸ்னால இப்படி தானே ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த இதில் வரும்போது இப்படி ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த ஏரோ மார்க் நான் எதுக்காக போட்டேன்? இந்த லூப்காக. இந்த ஏரோ மார்க் வந்து இந்த லூப்காக. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கே என்ன வரும்? ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் என்ட்ரிங் வந்து ப்ளஸ், லீவிங் மைனஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? அப்ளை கேவிஎல் டு லூப் 1. ஸோ லூப் 1ல் என்ன பண்ண போகிறேன்? கேவிஎல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எப்படி ஷார்ட்கட்டாக எழுதிடலாமா? -2 ப்ளஸ் இருக்குது. அப்படின்னா என்னது? +90. ஓகே, +90. இங்கே எப்படி இருக்குது? +2 மைனஸ் இருக்குது. அப்போ -9 × I1. ஓகே, ஸோ இங்கே வரும்போது அகெயின் +2 மைனஸ் இருக்குது. அப்போ நான் -6 ஓம்ங்கிற ரெசிஸ்டர் 6 டியூ டு கரண்ட் I1. ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரில் இந்த லூப் கரண்ட்டும் வருது. அது ஆப்போசிட்டாக இருக்கனால இங்கே -6 I1னா அப்போ வந்து I2 எப்படி எழுதணும்? +6 I2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஈக்குவேஷன் போட்டாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாங்களா? ஸோ I1 என்ன இருக்குது? -9 -6 இருக்குது. இப்போ -15 I1 + 6 I2 + 90 = என்னது? 0. ஓகே, ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த சூப்பர் மெஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணது I2ன்ற வேல்யூ. ஸோ I2ங்கிறது ஈக்குவல் டு -5. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -15 I1 + 6 × -5 amp. ஓகே, ப்ளஸ் 90 = 0. -15 I1 -30 ப்ளஸ் ஸோ இதை சால்வ் பண்ணும்போது -15 I1 + 6 × I2 வேல்யூ என்னது? -5 ப்ளஸ் 90 = 0. ஸோ இங்கே பார்க்கும்போது திரும்ப நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். தட் இஸ் -15 I1 6 × 5 30 -30 ப்ளஸ் 90 = 0. ஓகே, so -15 I1 -30 + 90 + 60 = 0. So I1 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 60 = 15 I1, from which I1 = 60 divided by 15, which is equal to என்னது? 4 ampere.
Okay, so this is how I got the I1 and I2. இதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 13 மார்க்ஸ் இந்த கொஷனுக்கு கொடுக்குறனால இது ஆக்சுவலாக இதோட ஸ்டாப் பண்ணால் ஒரு 7 மார்க்ஸ் அது வரைக்கும் தான் கேட்டிருப்பாங்க. 13 மார்க்ஸ்க்கு அவன் கேட்டிருக்கனால என்ன பண்ணியிருக்கான் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான், கரண்ட்டையும் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஓகே, ஈச் ரெசிஸ்டர். ஓகே, இங்கே என்னென்ன ரெசிஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு முதல்ல நம்ம எழுதிக்கலாங்களா. 9 ஓம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 6 ஓம் இருக்குது. அதுக்கப்புறம் 8 ஓம் இருக்குது. அவ்வளோதான், 3 ரெசிஸ்டர் தான் இருக்குது. ஓகே, ஸோ 9 ஓம் அக்ராஸை என்ன கரண்ட் இருக்குது, வாட் இஸ் த கரண்ட் அக்ராஸ் 9 ஓம், தட் இஸ் I1ன்ற கரண்ட் தானே ஃப்ளோ ஆகுது. ஸோ I1ஓட வேல்யூ என்னது 4 ஆம்பியர். ஸோ கரண்ட் அக்ராஸ் 9 ஓம்ங்கிறது 4 ஆம்பியர். ஓகே, ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் ட்ராப். ஸோ வோல்டேஜ் இங்கே ட்ராப்னு சொல்கிறேன், இங்கே ப்ளஸ் மைனஸ் ஹைலேருந்து லோவுக்கு போகுது, அதனால இது வோல்டேஜ் ட்ராப். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 9 ஓம்ங்கிறது என்னது I இன்டூ ஆர். ஐங்கிறது 4ன்னு தெரியும், ஆறுங்கிறது 9. வாட் இஸ் த வேல்யூ, 9 4s are 36 வோல்ட். ஓகே, புரிஞ்சுதுங்களா. அடுத்து 6 ஓம்க்கு இங்கே நான் வரேன். இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது, என்னுடைய கரண்ட் வந்து I1 மைனஸ் I2. ஸோ I1ஐயும் I2வையும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். என்ன பண்ணணும், I1ஐயும் I2வையும் டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். ஸோ I1 மைனஸ் I2 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4 and then 5 மைனஸ் 5 இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக வந்து 1 ஆம்பியர் அப்படின்னு தான் வரும். ஸோ 6, ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 1 ஆம்பியர். அதே மாதிரி இதோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஓம் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தட் இஸ் 6 இன்டூ 1 ஆம்பியர் விச் இஸ் ஈக்குவல் டு 6 வோல்ட். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 வோல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 ஓம். ஸோ 8 ஓமில் உங்களுக்கு என்ன இருக்கும். ஓகே, ஸோ கண்டினியூங் திஸ் இதில் பார்த்தீங்கன்னா 6 ஓம் I1 மைனஸ் I2. ஸோ I1 மைனஸ் I2ன்னு சொல்லும் போது ஆக்சுவலாக என்ன வரும், I1 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர் அப்படின்றது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், 4 ஆம்பியர். அண்ட் தென் I2 is equal to என்னது minus 5. ஸோ இது ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் 4 மைனஸ் 5 அப்படின்றப்ப ஆன்சர் என்ன வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 9 ஆம்பியர் வரும் ஆன்சர். ஓகே, ஸோ 6 இன்டூ 9 அப்படின்றப்ப என்ன ஆன்சர் வரும், 6 ஓம். ஸோ 6 இன்டூ 9 அப்படின்றதான். ஓகே, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 9 ஓம் ரெசிஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, 36 வோல்ட். ஸோ 6 ஓமில் பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I2. ஓகே, ஸோ ரெண்டு வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ I1ங்கிறது 4 ஆம்பியர், I2ங்கிறது மைனஸ் 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5. ஸோ 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு என்னது 9 ஆம்பியர். ஸோ அதுதான் எழுதியாச்சு 9 ஆம்பியர். அண்ட் தென் வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V6 which is equal to ரெசிஸ்டர் R, that is 6 into 9. ஐங்கிறது என்னது 9. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 54 வோல்ட் அப்படின்றது தான், தட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைனா வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம். நெக்ஸ்ட் 8 ஓமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 8 ஓம். ஓகே, ஸோ 8 ஓமில் வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங், I2ன்ற கரண்ட் மட்டும்தான், இந்த கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I2ன்றது என்னது ஆல்ரெடி நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், மைனஸ் 5 ஆம்ப். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் தட். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஸோ Vங்கிறது வோல்டேஜ்னு சொல்லலாம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ஆர். இங்கே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I2 இன்ட்டு ஆர் என்னது 8 ஓம், 8 போட்டாச்சு. ஸோ மைனஸ் 5 இன்ட்டு 8 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40 வோல்ட். ஓகே, தேங்க்யூ.